கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கொலை செய்து கிணற்றில் வீசிய மனைவி மற்றும் கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்தனர். தேனி அருகே நடந்த இந்த கொடூர கொலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேலப்பட்டியைச் சேர்ந்த முத்துக்காளை கலையரசி தம்பதிக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். இருவருக்கும் அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கலையரசி கணவரிடம் கோபித்துக் கொண்டு சொந்த ஊரான பூமலைக்குண்டு அருகே உள்ள தருமபுரிக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முத்துக்காளை என்பவர் கடந்த 2ஆம் தேதியன்று மனைவியை பார்ப்பதற்காக சென்றவர் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து இவருடைய அண்ணன் ஈஸ்வரன் என்பவர் வீரபாண்டி காவல் நிலையத்தில் கடந்த 3ஆம் தேதி தன்னுடைய தம்பி முத்துக்காளையை காணவில்லை என புகார் கொடுத்தார். முதல் கட்டமாக முத்துக்காளையின் மனைவி கலையரசியை சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்தனர். அதில் கலையரசிக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சேதுபதி என்பவருக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக கள்ள தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. இதற்கு இடையூறாக கணவர் இருந்ததால் அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் கணவரை தீர்த்து கட்ட கலையரசியும் அவருடைய கள்ளக்காதலனும் இணைந்து திட்டமிட்டுள்ளனர். அதன்படி கடந்த 2ஆம் தேதியன்று காதலனின் நண்பனுடன் இணைந்து முத்துக்காளையை வரவழைத்துள்ளனர். காமாட்சிபுரம் அருகே உள்ள விவசாய நிலத்தில் முருங்கை தோப்பில் வைத்து கொலை செய்திருக்கிறார்கள். பின்னர் அருகே உள்ள தென்னந்தோப்பு கிணற்றில் சடலத்தை வீசிவிட்டு சென்றதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதையடுத்து கலையரசி காட்டிய கிணற்றில் இருந்து அழுகிய நிலையில் முத்துக்காளையின் சடலத்தை தீயணைப்பு துறையினர் உதவியுடன் போலீசார் மீட்டனர். பின்னர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக சடலத்தை காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் கலையரசி மற்றும் கள்ளக்காதலன் சேதுபதி ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த கணேசன் என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.